சமூக போராளி என்றால் எவன் ஒருவன் தன் சமூகத்தின் மூலம் அடுத்த சமூகத்தார் பாதிக்கப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் சமூகத்தை தட்டி கேட்பவன்தான் உண்மையான சமூக போராளி. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கவிஞர் பாரதியார் தான் உண்மையான சமூக போராளி. அவன் பொன்னெடுத்த ஊர் கடையம். அவன் பிறந்த ஊர் எட்டயாபுரம், பொன்னெடுத்த ஊர் கடையம். எட்டயாபுரத்திலே பிரச்சனைகளால் அங்கும் வீட்டில் இருக்க முடியாமல் தன் மனைவி ஊரான கடையத்திற்கு சென்றார். அந்த கடையத்திலே அவன் சார்ந்த சமூக மக்கள் ஏதோ அப்படின்னா சொல்லிவிட வேண்டியான இதில் என்ன இருக்கிறது, பிராமின் மக்கள் மற்ற சமூகத்தினரை அவர்களுடைய தெருவில் நடக்க விடுவதில்லை, யாரும் அவர்கள் தெருவுக்கு போக முடியாது. இதை கண்டு பாரதியை கொதித்தெழுந்தான். என்னடா அநியாயம், மனிதனுக்கு மனிதன் வேறுபாடுகளை பார்க்கின்றார்களே என்று சொல்லி அந்த தெருவிலே பன்னீர் இல்லையா, பன்றி, அதுகளை ஒரு முறை உள்ளே பன்றியை பற்றி விட்டார். நீ மனிதனத்தாரம் போக மாட்டேன், இந்த வருடா பன்னியெல்லாம் உன் தெருவுக்குள்ளே என்று பற்றி விட்டவுடன் பாரதியாரை அடித்து ஊருக்குள்ளே நுழைய விடாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த ஊரின் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் ஒரு குடிசை அமைத்து அங்கே இருந்தார். அந்த நிகழ்வை ரொம்ப வேதனைப்பட்டு தான் அங்கு ஒரு கோயிலில் உட்கார்ந்து நெஞ்சி பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை என்ற பாடலை அங்கே தான் எழுதினார். அப்படிப்பட்ட பாரதி எல்லா இடத்திலும் போராட்டம். சமூக மக்கள் அடித்து விரட்டினார்கள். இந்திய அரசாங்கம் தனது நாட்டுக்காக போராடினார். தனது நாட்டின் சுதந்திரக்காக போராடியதெல்லாம் ஆங்கிலேயரால் விரட்டப்பட்டார். இப்படி தன் சமூகத்தால், தன் எதிரிகளால், ஆங்கிலேயரால் இப்படி பல வகையிலும் விரட்டப்பட்டு ஓடினார். வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார் என்பது போல கடைசியில் பிரெஞ்சுக்காரன் ஆட்சி செய்த பாண்டிச்சேரியில் போய் இருந்து பின்பு சென்னையிலே பார்த்தசாரதி கோயிலே யானையின் மிதிப்பட்டு இறந்தார் என்பதுதான் அவருடைய இது. அவர் நடந்த போராட்டம், அவர் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. போராட்டம் எல்லா மக்களாலும் விரட்டப்பட்டார். அதனால்தான் நாம் சொல்வது உண்மையான சமூக போராளி பாரதியார் தான். தன் சமூகத்தில் நடந்த ஒரு அவலங்களை தட்டி கேட்டு அதன் மூலம் பல பதிவுகளை ஏற்படுத்தியவர். அந்த ஊரின் ஒதுக்குப்புறமாக இருக்கும்போது அவர் மனைவி கண்ணம்மா அவர்கள் நடு இரவு யாரும் பார்க்காத நேரத்தில் 10 to 11 மணிக்கு சோறு கொண்டு கொடுப்பார்களாம். அவ்வளோ பாசம் பாரதியார் மேல். இவர் என்ன செய்தார், ஒரு பேச்சாளர் சொல்வார், அப்பா நான் பாரதியாரை கும்பிட மாட்டேன், கண்ணம்மாவை கும்பிடுவேன், இந்த மனிதனை வைத்து ஒரு பொண்ணு வாழ்க்கை நடத்தியிருக்கிறாளே என்று சொல்லும்போது பெருமையாக இருக்கிறது. இந்த மனுஷன் கூட எவ்வளவு வாழ்க்கை நடத்துவாயா என்று சொல்வார். அதை கேட்பதற்கு நகைச்சுவையாக இருந்தால் கூட அது உண்மை, அதுதான். அப்படிப்பட்ட அந்த பாரதியாரை இந்த இடத்தில் நாம் நினைவு கூர்வோம். நன்றி, வணக்கம்.